சொன்னதா? இதெல்லாம் நிறைய செடி கடை சூப்பரா இருக்குது. நம்ம இடத்தை விட இங்க மொத்தம் இடம் பார்த்தோம்ல, வீடு பார்த்தேன். தண்ணி இல்லைன்னு அப்படியா? ஆனா நல்லா ஆனா மற்ற படிப்பு வசதிக்கலாம் ஸ்கூல் எல்லாம் 2-3 தான் ஸ்கூல். அப்படியா? அது மராட்டி மீடியமா இருக்கும்னு கடை தான் நிறைய இருக்கு. இங்க வரணும் ஒரு நாள். ரேட்டு கம்மியா இருக்கும்ல கொஞ்சம். சாப்பாடுலாம் நிறைய இருக்கு. சாப்பாடு அந்த சாப்பாடு ஃபுட் ஐட்டம்னு தமிழ்காரங்க ஷாப் இருக்கோ? அது அவ்வளோ. அவன் இன்னொரு கேக்கு சொன்னான். அந்த கேக்கு 1/2 an hourல மெல்ட் ஆயிருமா. அது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குது. இது ஃப்ரீசர்ல மெல்ட் ஆயிரும். ஃப்ரீசர்ல இருந்து தூக்கிட்டு வந்தா. இது கொஞ்சம் கடக்கா இருக்குதுன்னா இது கொஞ்சம் ஒன்றும் செய்யாது. ஆனால் இது ரேட்டு கூட, அது ரேட்டு கம்மி. அது ஆனால் சீக்கிரமா இதாயிரும். நான் சொன்னேன் அது வேண்டாம், நம்ம இங்கேருந்து ட்ராவலுக்குள்ள அது மெல்ட் ஆகி உருவி எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு இதே தந்துரு அப்படின்னாச்சு. ஆக்சுவலாக நான் என்ன ஐடியா சொன்னேன்னா, அங்கே சாப்பாடு அவங்க வந்து எப்போதும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, வரவங்களுக்கு அவங்களே ஃபுட்டு ரெடி பண்ணிடுவாங்க. நம்ம வந்து காணிக்க கொடுத்துட்டு ப்ரேயர் பண்ணி வெட்டிட்டு செலிப்ரேஷன் பண்ணிட்டு வர மாதிரி தான் அவங்க எப்போதுமே செய்வாங்க. ராஜேஷ் எல்லாருமே அப்படிதான் கொண்டு போய் காசு கொடுத்துருவாங்க. அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு இது பண்ணி நம்மளுக்கு அங்கே அந்த பிள்ளைகளோட ஆனால் இப்போ அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் சும்மா வாங்க, எதுவுமே இது பண்ண வேண்டாம், நாங்கள் பார்த்து கொடுத்தோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க போல. அப்புறம் நான் சொன்னேன் இல்லை நம்ம வேணுமா இங்கேருந்து ஃபுட்டு ரெடி பண்ணி வண்டியில் எடுத்துகிட்டு போயிடுவோம். மீன்ஸ் இங்கன்னா நம்ம ஈவெண்ட்டை கொடுத்துட்டா நம்மளுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக அதை டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிடுவாங்கல்ல அப்படின்ட்டு நான் இவங்கள்ட்ட சொன்னேன். இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்லை இவன் எப்படி இது பண்ணுதானோ வைக்கிறானோ எனக்கு தெரியல, நம்ம அந்த அவன் முஸ்லீம்காரன் நம்ம வீட்டுக்கிட்ட கொடுப்போம்ல அங்கே. அப்புறம் லாஸ்ட் மினிட்ல அப்படி இப்படிமா பேசி ஏற்கனவே போகிறதும் லேட் ஆகுது. அப்புறம் அங்கே போய் எல்லாம் ஆனால் அவர் சொல்லியிருக்காரு நீங்கள் அதனால சும்மா வாங்க, வந்துட்டு கேக் கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌனி மெயினாக கேட்டிருக்காரு கொண்டு வாங்கன்ட்டு. நான் தான் சொன்னேன், இப்போ ப்ரௌனியை கூப்பிட்டு போனால் அவனை சமாளிக்கிறதுக்கு நம்ம தனியாக போனால் தான் அது சமாளிக்க முடியும். இவங்கள வச்சுக்கலாம் நம்ம அவனை கூப்பிட்டு போக முடியாது, வேண்டாம் அப்படின்ட்டேன். நான் தான்